ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் மிஸ் ரிவ்யூஸ். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் நம்ம ஒரு செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்கோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். நிறைய செல்ஃப் டெவலப்மெண்ட் புக்ஸு, நிறைய பேர் வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் பற்றி எங்கெங்கேயோ போய் பேசியிருக்காங்க. யூடியூப்பில் பேசுகிறாங்க, இன்ஸ்டாகிராமில், ஒவ்வொரு மேடையிலையும் கூட போய் செல்ஃப் டெவலப்மெண்ட் பற்றியும் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பற்றியும் பேசுகிறாங்க. ஆனால் இப்படி பேசுகிற எல்லாரும், எழுதுகிற எல்லாருமே வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் பண்ணியிருக்காங்களா, செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தான் இந்த புக்கு எழுதியிருக்காங்களா அப்படின்னு கேட்டால் அது ஒரு கொஷின் மார்க் தான். ஆனால் அவங்க எல்லாருமே அவங்கள இம்ப்ரூவ் பண்ணவோ டெவலப் பண்ணவோ ட்ரை பண்ணி எழுதியிருக்காங்க, இல்லை ட்ரை பண்ணி பேசியிருக்காங்க அப்படின்ற ஒரு பாயிண்ட் நம்ம கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற புக் வந்து லைஃப் இஸ் ஷார்ட் அண்ட் ஸோ இஸ் திஸ் புக். இந்த புக்கு எழுதினவர் வந்து பீட்டர் ஆட்கின்ஸ். ஆக்சுவலாக நம்ம பீட்டர் ஆட்கின்ஸ் ஆத்தர் பார்த்தோன்னா ஒரு மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கார். இவருடைய ஹெட் ஒருத்தர் வந்து ஒரு 30+ ஏஜில் வந்து கேன்சர் வந்து இறந்துடுறாரு. அப்போ தான் இவருக்கு வந்து ரொம்ப ஒரு கசப்பான உண்மை வந்து புரியுது. என்ன அப்படின்னா, 30 வயசு தான் ஆகுது, ஒரு நல்ல ஒரு ஆஃபீஸர் அவருக்கு நல்ல ஒரு ஒய்ஃப் இருக்காங்க, நல்ல குழந்தைகள் 2 பேர் இருக்காங்க. ஆனால் அவர் 30 வயசுலேயே வந்து இறந்துட்டார். அப்போது நாளைக்கு நம்ம இருப்போமா இல்லையா அப்படின்ற எதுவுமே நமக்கு தெரியாது. நம்ம லைஃப் வந்து ரொம்ப குட்டி அப்படிங்கிறத அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறார். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பார் நினைக்கிறீங்க? அவர் ஒர்க் பண்ண மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ்லேருந்து ரிசைன் பண்ணுறாரு. 2001 ரிசைன் பண்ணுறாரு. நம்ம எல்லாருமே நிறைய விஷயங்கள் நம்மளே கூட சொல்லியிருப்போம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது நல்ல ஒரு ஜாபில் இருப்பாங்க, ரிசைன் பண்ணுறாங்க, நம்ம சொல்லுவோம், நல்லா யோசிச்சுக்கோ, நீ ரிசைன் பண்ணால் உனக்கு ஓகேவாக இருக்குமா, ஃபேமிலி ரன் பண்ண முடியுமா, இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிற அப்படின்ற சுச்சுவேஷன், நம்ம அடுத்து என்ன பண்ண போகிற அப்படின்ற மாதிரி நம்ம கேட்டிருப்போம். நம்ம சொல்லிகிட்ருப்போம், அவன் பாரு லூசு மாதிரி இருக்கிற வேலையை விட்டுட்டு வீட்டில் போய் உட்கார போகிறானா, அடுத்து இதுமாரி நல்ல வேலை அவனுக்கு கிடைக்குமா அப்படின்னு நம்மளே நிறைய பேரை பேசியிருப்போம். இல்லை நம்மளே யாராவது பேசியிருப்பாங்க. இது ரெண்டில் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். அப்படி தான் பீட்டர் ஆட்கின்ஸையும் எல்லாரும், அவரோட ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி எல்லாருமே வந்து நீ வந்து நல்ல பொசிஷனில் மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸில் இருக்க, நம்ம ஃப்யூச்சரே வந்து டெக் தான், அந்த டெக்லேயே நீ இருந்துகிட்ருக்க, அதை நீ விட்டுட்டு வந்தீங்கன்னா உன்னோட ஃப்யூச்சர் எப்படி இருக்கும்னு யோசிச்சுப்பாரு அப்படின்னா எல்லாரும் திட்டுறாங்க. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்போர்ட்டும் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்துட்டு, இல்லை என்னோடய லைஃப்பை நான் வந்து கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணுவேன், உடனே இம்ப்ரூவ் பண்ணுவேன்னா எனக்கு தெரியாது, ஒரு 2 வருஷம் இல்லை 3 வருஷம் கூட ஆகலாம், ஆனால் நான் கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுவேன். அதுக்கு முன்னாடி நான் என்கிட்ட சில சேஞ்சஸ்லாம் நான் பண்ண வேண்டியது இருக்குது, அதையும் நான் சைட் பை சைட் பண்ணிவிட்டு என்னோடய லைஃப்லேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆவேன் அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி ஒரு 2 or 3 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு நல்ல பொசிஷனில் இன்வெஸ்டராகவும் ஆகிட்டார். குட் இன்வெஸ்டராக. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் லாஸ் ஆகுது, ஃபீல் பண்ணுறாரு. ஆனால் வந்து செல்ஃப் டெவலப்மெண்ட் அவர்கிட்ட கொண்டு வந்து இன்வெஸ்டரில் நல்ல ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணி பணம் ஏர்ன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவருக்கு இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடென்ட் வருது. அதுக்கப்புறம் நிறைய சம்பாதிக்கிறாரு. அப்புறம் தான் இந்த புக் எழுதுகிறாரு, லைஃப் இஸ் ஷார்ட் அண்ட் ஸோ இஸ் திஸ் புக். நம்ம லைஃப் எப்படி குட்டியோ அதே மாதிரி இந்த புக்கு கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவர் டைட்டில் வச்சதுக்குனாலையா இல்லை அவர் நினச்சதுனாலேன்னு தெரில. அதே மாதிரி அப்ராக்சிமேட்டாக ஒரு 65 to 70 பேஜஸ் தான் இந்த புக்கோட டோட்டல் கவுண்டே இருக்கும். அவர் ஒரு ஷார்ட் புக்கில் நிறைய குவாலிட்டி அண்ட் குவான்டிட்டி வந்து கொடுத்துருக்காரு. ஷார்ட் பேஜஸ் ஒரு 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காரு. அந்த 10 பாயிண்ட்ஸில் நிறைய குவான்டிட்டி கொடுத்துருக்காரு. அதை பற்றின ரிவ்யூஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அவர் எதை சொல்கிறாருன்னா, நம்ம எல்லாருமே ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். நம்ம பிறந்ததுலேருந்து சாகிற நிமிஷம் வரைக்கும் எல்லாருமே ஒருத்தர் டிபெண்ட் பண்ணி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் உங்களுக்கான ஸ்பேஸ், ஒரு பர்சனல் ஸ்பேஸை கண்டிப்பாக க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டேருந்து, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டேருந்து, உங்கள் பார்ட்னர்ஸ்கிட்டேருந்து, எல்லார்கிட்டேருந்து கொஞ்சம் ஒரு சின்ன பர்சனல் ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. அந்த பர்சனல் ஸ்பேஸில் என்ன பண்ண போகிறீங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்லாம் அவர் சொல்கிறாரு. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொல்ல வர்றாருன்னா, உங்களுக்கு என்ன தேவை, உங்களோட வாழ்க்கையில் எது இம்பார்ட்டன்ட் இல்லை, இப்போ நீங்கள் எதை நோக்கி ஓடிட்டுருக்கீங்க அப்படின்றத பற்றி யோசிங்க அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லலாம், நான் யோசிச்சுட்டு தானேப்பா இருக்கேன் அப்படின்னு. ஆமாம், யோசிச்சுட்டு தான் இருக்கும். இப்போ நான் வந்து என் ஃப்ரெண்டு என்கிட்ட பேசிகிட்டு இருக்கா, நான் வந்து பேசிகிட்டு இருக்கும்போதே என் மைண்டில் வந்து வேறு திங்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவள் கேட்பான், நான் உன்ட்ட தானே பேசிகிட்ருக்கேன், என்ன கவனிச்சிட்ருக்கேன் இல்லையா அப்படின்னு. ஆனால் நான் வந்து திங்க் பண்ணிகிட்டு இருக்கேன் பேக்ரவுண்டில், ஃபுல் ஃப்ளெஜ்டாக திங்க் பண்ணுவேனா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஒரு கான்சன்ட்ரேஷன் மிஸ் ஆகும், நம்மளால் ஃபுல்லாக டீப் பிரெத் எடுத்து திங்க் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக அவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள். உங்கள் ப்ரியாரிட்டி என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுட்டே இருக்காதீங்க. ஐயோ நான் இப்படி பண்ணால் அவளுக்கு பிடிக்காது, அவனுக்கு பிடிக்காது, அவங்களுக்கு பிடிக்காது, இவங்களுக்கு பிடிக்காது
அப்படி எதையை பற்றியும் திங்க் பண்ணாமல் உனக்கு என்ன பிடிக்கும், நீ இதை செஞ்சால் உன்னோட மென்டல் பீஸ் நல்லா இருக்குமா, நீ நல்லா இருப்பியா அப்படின்றத ஃபஸ்ட்டு ஷெல்ஃபிஷாக இல்லாமல் கொஞ்சம் உன்னை பற்றி பர்சனல் கேர் எடுத்து திங்க் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் மற்றவங்க என்ன செய்வாங்க, மற்றவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசிச்சுட்டே இருந்தோன்னா நம்ம லைஃப்பை நம்ம வாழ முடியாது. ஸோ உன்னோட ப்ரியாரிட்டிஸை ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணிவிட்ட அந்த ப்ரியாரிட்டிஸை நீ எப்படி டெவலப் பண்ணிக்கலாம், எப்படி அதோட நீ சேர்ந்து லைஃப்பை ரன் பண்ணலாங்கிறது பாரு. அதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் கவலைப்பட்டுட்டே இருக்காத அப்படின்றது தான் அவர் சொல்ல வராரு. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்ல வர்றாருன்னா, உனக்குன்னு ஒரு ஸ்பேஸ் எடுத்துக்கிட்ட எதை பற்றி கவலைப்படக்கூடாதுங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்ருக்க. ஆனால் நீ உனக்குன்னு ஒரு சில ப்ரியாரிட்டிஸ் வச்சுருப்ப இல்லையா, அதை ஸ்டூப்பிடான ஒரு ஆக்டிவிட்டியாக வச்சுக்காத அப்படி சொல்கிறாரு. ஏன்னா இப்போ நம்ம ஒரு விஷயம் செஞ்சிட்ருக்கோம், நம்ம யோசிக்கலாம் இதெல்லாம் எனக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகலையே, என்னோடய லைஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டே ஆகலையே, என்னோடய கெரியர் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகலை அப்படின்னா நம்ம ஒரு ஸ்டூப்பிடான ஆக்டிவிட்டியை, அதாவது உலகமே அது வேண்டான ஒரு ஆக்டிவிட்டி திருப்பி வச்சுருக்கோம். அதை ஆக்சுவலாக நம்ம செய்யலாம், செஞ்சு டெவலப் ஆகிறவங்க இருக்காங்க. ஆனால் அது ஒன்றுமே இல்லை அப்படிங்கிறனால அந்த விஷயத்தை ஒதுக்கி வச்சுருக்காங்க. அதை போய் நீ எடுத்து செஞ்சுட்டு நீ டம்ப் ஆகிட்டுருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. டோன்ட் டூ ரியலி டம்ப் திங்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு. தேவையில்லாத விஷயங்களையும் ஸ்டூப்பிட் ஆக்டிவிட்டியும் செஞ்சு உங்கள் லைஃப்பை திரும்ப ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்காதீங்க. உங்களோட டைமை வைஸாக யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறார். அடுத்து அவர் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம், ஃபோர்த் பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா, நம்மளோட கேரக்டரை இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். நம்மளோட கேரக்டரை சேஞ்ச் பண்ணிக்க வேண்டாம், பட் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்குன்னு ட்ரஸ்டட் சர்க்கிள் ஒன்று கிடைக்கும். ஓகே, இப்போ நம்ம நம்பக்கூடிய பார்ட்னர், ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கிடைக்கிறது எல்லாருக்கும் அமைஞ்சிடாது. நம்மளுடைய கேரக்டரை பொறுத்து தான் நமக்குன்னு சில சர்க்கிள் அமையும். இப்போது நம்ம எப்போ பார்த்தாலும் போய் பேசிக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அவங்கள கஷ்டப்படுத்திகிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்மளை யாரையுமே அவட்ட போனோன்னா நம்ம அவள் போய் பேசிகிட்டே இருப்பா, அவள் உண்மையாகவே இருக்க மாட்டா அப்படின்றது தான் ஃபஸ்ட்டு வரும். ஸோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்மளோட கேரக்டரை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு 4 பாயிண்ட் சொல்கிறாரு. டூ வாட் யூ திங்க் இஸ் ரைட். அதாவது உனக்கு என்ன சரின்னு படுதோ அதை செய், ஆனால் அந்த விஷயமும் சரியானதாக இருக்கணும். நீ செய்கிற ஒரு விஷயம் உனக்கு சரின்னு படலாம், அது மற்றவங்கள கஷ்டப்படுத்துகிற விதமாக இருக்கும். அந்த மாதிரி விஷயங்களை செய்யாத. உனக்கு என்ன விஷயம் சரின்னு படுதோ அந்த விஷயம் சரியானதாக இருந்தால் அதை ஃபாலோ பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் மற்றவங்கள கண்ணை மூடிட்டு அதாவது பிளைண்டாக ஃபாலோ பண்ணாத அப்படின்னு சொல்கிறார். டோன்ட் ஃபாலோ அதர்ஸ் பிளைண்ட்லி. மற்றவங்க என்ன சொன்னாலும் ஓகே, அவங்க சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்பாமல் ஜஸ்ட் உன்னோட ட்ரஸ்டட் சர்க்கிள் தான், ஆனாலும் லைட்டாக யோசிச்சுப்பார், அது கரெக்டாக இருக்குமா, ஓகே கரெக்டாக தான் இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு செல்ஃப் அனலைசிஸ் பண்ணிங்கன்னா நாளைக்கு அந்த விஷயம் தப்பாக போனால் கூட ஓகே நம்ம அதை செல்ஃப் அனலைஸ் பண்ணோம், அப்போ நமக்கு தப்பாக தெரியல. ஆனால் நீங்கள் இன்னொருத்தவங்க சொல்கிறது அப்படியே செஞ்சிட்டிங்க, சப்போஸ் அது சரியாக வரல அப்படின்னு என்ன சொல்லுவீங்க, இல்லை நான் அவன் சொன்னதை வச்சு தான் செஞ்சேன், அவன் சொன்னதை வச்சு தான் செஞ்சேன், ஆனால் அந்த விஷயம் தவறாக போயிடுச்சு, அது காரணம் அவங்க தான் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ ஏன் நீங்கள் அவங்கள கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுறீங்க? ஜஸ்ட் நீங்கள் அதை ஒரு செல்ஃப் அனலைசிஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, பி ஹானஸ்ட் அண்ட் கீப் யுவர் வேர்ட். இப்போது ஒரு விஷயம் நம்ம சொல்கிறோம், நம்ம இதை செஞ்சிடுறேன், இப்போ நான் கொடுத்துட்றேன், இப்போ திரும்பி செஞ்சிடுறேன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னா அதை கரெக்டாக செய்யுங்கன்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம், 5 நிமிஷத்தில் வரேன்டா அப்படின்னு சொல்லுவான், ஆனால் வர்றது 2 மணி நேரம் கழித்து வருவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இப்போ 5 மினிட்ஸில் வரேன் அப்படின்னா 5 மினிட்ஸில் போகணும். நான் இப்போ ஒரு 100 ரூபா உங்ககிட்ட கடன் வாங்குகிறேன், இதை 2 நாளில் தந்துடுறேன் அப்படின்னா 2 நாளில் கரெக்டாக தந்துட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நம்ம மேலே ஒரு ட்ரஸ்ட் வரும். அப்போ நீங்கள் நாளைக்கு இன்னொரு கஷ்டம் அப்படின்னு அவங்கள்ட்ட போய் பணம் கேட்டால் கூட உங்களுக்கு அது கிடைக்கும். இது பணன்றது இல்லை, எல்லா விஷயங்களுக்குமே நான் சொல்கிறேன், ட்ரஸ்ட்டு சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்குமே இது கண்டிப்பாக அக்செப்ட் ஆகும். ஃபைனல் பாயிண்ட் என்ன சொல்கிறாருன்னா, அட்மிட் யுவர் மிஸ்டேக்ஸ். நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அதை கண்டிப்பாக ஆமாம் நான் செஞ்சுட்டேன், இது தெரியல, நான் இது கரெக்டுன்னு நினச்சி செஞ்சுட்டேன் அப்படின்னு நம்ம மிஸ்டேக்ஸ் அட்மிட் பண்ணுறது மூலயமா அங்கேயும் நம்மளுடைய ஹானஸ்ட்டு தான் நமக்கு வெளிக்கொண்டு வரும். ஸோ நம்ம எப்போ ஒரு விஷயம் செஞ்சாலும் அதை கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கணும். மிஸ்டேக்காக இருந்தால், அது தெரியாமல் செஞ்சுருந்தா, எப்போதுமே நம்ம வேணே தெரிஞ்சு செஞ்சதுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. பட் நம்ம தினைக்காவது தெரியாமல் செய்கிறோம் அப்படின்னா எனக்கு இந்த மிஸ்டேக்கை அட்மிட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, கேர் ஃபார் யுவர் செல்ஃப்ஸ் அண்ட் அதர்ஸ். ஃபஸ்ட்டு தனக்கு மிஞ்சிய தானமும் தர்மமும் அப்படின்னு சொல்லி தமிழில் ஒரு டைலாக் இருக்கும். அதுபோல் ஃபஸ்ட்டு உங்களை நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க, அப்புறம் உங்கள் சுற்றி உள்ளவங்களை பற்றி கேர் பண்ணுங்கள். ஏன்னா சுற்றி உள்ளவங்களை பற்றி நீங்கள் கேர் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அவங்ககிட்டே இருந்தாங்கன்னா நீங்கள் கஷ்டப்பட்டுகிட்டே தான் இருப்பீங்க. உங்களுடைய மென்டல் பீஸ் என்றைக்குமே ஹாப்பியாக இருக்க முடியாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஹாப்பியாக இருக்கணும். இப்போ நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பி ஆகிடுவாங்க. உங்கள்கிட்ட பேசுகிறவங்க ஹாப்பி ஆவாங்க, அவங்களுக்கும் மென்டல் பீஸ் கிடைக்கும், லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போகும். ஸோ எப்போதுமே ஃபஸ்ட்டு உங்களை கேர் பண்ணிக்கோங்க. உங்களுடைய செல்ஃப் டெவலப்மெண்ட், உங்களுடைய ஹெல்த், உங்களுடைய மென்டல் பீஸ் எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு கேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களை சுற்றி இருக்கிறவங்க மேலே கேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. முக்கியமான விஷயம், நம்ம இந்த காலகட்டத்தில் மறக்கிற ஒரு விஷயம் லாஃப், சிரிப்பு. சிரிக்கிறதுக்கு காசு கொடுத்து நம்ம சிரிக்க போகிறோமா என்ன?
நல்ல சந்தோஷமாக சிரிங்க, மனசு விட்டு சிரிங்க அப்படி சொல்கிறாரு. அதை நம்ம எல்லாருமே இப்போ வந்து பிஸி லைஃப்பில் இருந்துகிட்ருக்கோம். வேலைக்கு போகிறோம், வருவோம், வீட்டில் வேலை இருக்கும், சாப்பிடுவோம், சமைக்கிறோம், இப்படியே போயிட்டுருக்கும். எனக்காவது ஒரு நாள் நம்மளோட பழைய ஃப்ரெண்ட்ஸையோ ஏதாவது ஒரு படத்துலையோ பார்த்து திடீர்னு நம்மளை அறியாமலே சிரிச்சிட்டே இருப்போம். அப்போ நம்ம பார்த்து நம்ம மனசே வந்து ரொம்ப லைட் வெயிட்டட் ஆகிடும். அப்போ சிரிக்கிறதுக்கு கூட நம்ம மனசை வந்து பீஸ் படுத்து ரொம்ப லைட் வெயிட்டாக ஆக்குதுன்னா அப்போ ஏன் நம்ம செய்யக்கூடாது? தாராளமாக சிரிக்கலாம் இல்லையா? எவ்வளோ சிரிக்க முடியுமோ சிரிங்க. அவன் நம்ம லூசு பையன்னு சொல்கிறானே அந்தளவுக்கு சிரிக்க வேண்டாம். நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிற வரைக்கும் ஜாலியாக சிரிக்கலாம். நம்ம ஒரு யோகா பார்த்துருப்போம், எல்லோரும் வந்துட்டு குரூப்பாக நின்றுட்டு சிரிச்சிட்ருப்பாங்க. அவங்கள பார்க்குறப்போ அவங்களுக்கு மென்டல் பீஸ் ஆகுதா இல்லைன்னு தெரில, அவங்கள பார்த்து சிரிக்கிற நமக்கு கண்டிப்பாக ஜாலியாக இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸ்டாகவும் இருக்கும். அடுத்து, டூ வாட் யூ லவ். உங்களுக்கு என்ன விஷயம் பிடிச்சிருக்கோ அதை செய்யுங்க, அந்த விஷயம் கரெக்டாக இருக்கிற மாதிரியும் பார்த்துக்கோங்க அப்படி சொல்கிறார். நெக்ஸ்ட்டு, எம்ப்ரேஸ் சேஞ்ச். மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு தமிழில் ஒரு டயலாக் இருக்குது, ஒரு பழமொழின்னு கூட சொல்லலாம். அதுபோல் எப்போதுமே சேஞ்சஸ் நம்ம வாழ்க்கையில் நடந்துகிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி நம்ம கூட இருக்கிறவங்க நாளைக்கு நம்ம கூட இல்லாமல் இருக்கலாம், இல்லை நாளைக்கு புதுசாக ஒருத்தவங்க வந்து நம்ம லைஃபையே கூட சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஆனால் எப்போதுமே நம்ம சேஞ்சஸ், அந்த மாற்றத்தை வந்து பயந்து ஓடாமல் அதை அக்செப்ட் பண்ணி ஃபைட் பண்ண ரெடியாகுங்க அப்படி சொல்கிறாரு. ஏன்னா எப்போ நம்ம வந்து நம்ம லைஃப்பை வந்து ஃபேஸ் பண்ணுறோமோ, பயந்து ஓடாமல் அதை நம்ம ஃபேஸ் பண்ணுறோமோ, அப்போ நம்ம லைஃப்பில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் அடைகிறோம் அப்படின்னு அவர் ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. அவர் அப்படி தானே மைக்ரோசாஃப்ட்லேருந்து 2001 அவர் ஜாபை ரிசைன் பண்ணிட்டு வந்தார். அப்போ நிறைய எதிர்ப்பு வந்திருக்கும், ஆனால் அவர் எல்லாத்தையுமே கண்டுக்காமல் அந்த சேலஞ்சை அதை அக்செப்ட் பண்ணி செஞ்சார். ஸோ அவர் லைஃப் இப்போ நல்லா இருக்கார். ஸோ சேஞ்சஸை என்றைக்குமே வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க, பயந்து ஓட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. லேர்ன் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ். இது எல்லாரும் நமக்கு சொல்லியிருப்பாங்க. நம்ம வேலைக்கு ஒருத்தவங்க ஜாயின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, போ கற்றுப்பான், அவள் போ புரிஞ்சுப்பா. அதாவது நம்ம பேரண்ட்ஸ்கிட்டேருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க ஷேர் பண்ணியிருப்பாங்க, நம்ம அதை கொஞ்சம் கற்றுருப்போம். இப்போ நீங்கள் வேலைக்கு புதுசாக ஜாயின் பண்ணுறீங்கன்னா அந்த வேலையை பற்றி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஜாயின் பண்ணோன்னேலாம் கிடைக்காது. உங்கள் கலீக் மூலியமாகவோ இல்லை உங்கள் சீனியர் மூலியமாகவோ ஃபஸ்ட்டு கொஞ்சமாக அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்புறம் போக நீங்கள் அதில் சர்வேவாக நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணுவீங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அப்போ இந்த விஷயத்தை இப்படி செய்யலாம், இந்த விஷயத்தை இப்படி செய்யக்கூடாது அப்படிங்கிறத நம்ம லேர்ன் பண்ணிப்போம். நம்ம நிறைய பேர் சொல்லுவாங்க, சின்ன வயசில் அவன் ரொம்ப மெச்சூர்டாக இருக்கான்ப்பா அப்படின்னு. ஏன்னா அவன் நிறைய விஷயங்களை மீட் பண்ணியிருக்கலாம், ஃபேஸ் பண்ணியிருக்கலாம், நிறைய கஷ்டங்களை பார்த்துருக்கலாம், இல்லை நிறைய பேரோட பேசி அவன் பழகிருக்கலாம், அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவன் வந்து லேர்ன் பண்ணியிருக்கலாம். அது மூலியமாக கூட அவங்க வந்து சின்ன வயசுலேயே வந்து ரொம்ப மெச்சூர்டாக வந்து பிஹேவ் பண்ணுறது மாதிரி கூட நமக்கு இருக்கலாம். ஆனால் நம்ம ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் நம்ம லைட்டாக பின்னாடி யோசித்து பார்த்தோன்னா, ஓகே நம்ம இந்த எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நம்ம இப்படிலாம் லேர்ன் பண்ணிட்டோமே, அப்போ நம்ம லைஃப்பில் வந்து இப்படிலாம் இருக்கக்கூடாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு 2 பேர் ரோட்டில் சண்டை போட்டுட்ருக்காங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரோட்டில் சண்டை போட்டுட்ருக்காங்கன்னா நம்ம அதை பற்றி என்ன கற்றுக்கலாம்னா, இந்த மாதிரி நம்ம பார்ட்னர் கூட நம்ம எப்போதும் இருக்கக்கூடாது. அந்த சண்டை அப்படிங்கிறது நம்ம ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ், அதை வந்து நம்ம ஏன் அவங்க முன்னாடி மற்றவங்க எல்லாரும் பார்க்குற மாதிரி பண்ணணும் அப்படின்றத நம்ம சின்ன விஷயங்கள் கூட நம்ம லேர்ன் பண்ணிக்கலாம். அண்ட் லாஸ்ட் 10th பாயிண்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஹேவ் ட்ரீம்ஸ் அண்ட் ஒர்க் டுவர்ட்ஸ் தம். நம்ம டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா கூட சொல்லியிருப்பார், கனவு காணுங்கள் அப்படின்னு. கனவு காண்றதோடு நிப்பாட்டாமல் அந்த கனவை யோசித்து அது எப்படி நம்ம அதை வந்து எப்படி ஒர்க் பண்ணால் அந்த கனவு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி ஒர்க் பண்ணணும். இப்போ வந்து நான் அந்த விஷயத்தை கனவு காண்டுகிட்டே இருப்பேன்ப்பா. இப்போ வந்து ஒரு பொசிஷனில் ஒர்க்கில் இருக்கீங்க, அதில் இருக்கிறதுலே சிஇஓவோ சேர்மேனாக எம்டியாக ஆகும்னு சொல்லி கனவு காண்டுகிட்டே இருந்தால் போதுமா? அதுக்கான எஃபோர்ட்ஸ் நம்ம ஹார்ட் ஒர்க் ப்ளஸ் ஸ்மார்ட் ஒர்க் ரெண்டுமே நம்ம கொஞ்சமாக அதில் போட தான் நமக்கு அதுக்கான டெவலப்மெண்ட், அதுக்கான க்ரோத் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ எப்போதுமே வந்து கனவு காண்றதோடு நிப்பாட்டாமல் அதுக்கான ஒர்க்கையும் நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவ்வளோ அழகான விஷயங்களை வெறும் 65 to 70 பேஜஸ்லேயே வந்து அவர் சொல்லியிருக்காரு. இன்னும் அந்த புக்ஸை படிக்கும்போது நீங்கள் நிறைய அவர் சொல்லியிருக்க கோட்ஸ், எக்ஸாம்பிள்ஸ், நிறைய ஒரு பிக்சர்ஸ்லாம் வந்து போட்டிருக்காரு. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.